ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அத்தை, உள்ள போங்க. வேண்டாத வேலை பார்க்காதீங்க. இல்ல மாப்ள, இது சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ முடியும்? அப்படி என்னதான் நடந்து போச்சு? ஒண்ணும் நடக்கல. உள்ள போங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். அவ போட்டோம். வெளியில போயிட்டு வந்தாதானே வெளியூர்ல யாருமேளுக்கு தெரியும். போட்டோம். யாரும் தாங்காதீங்க. நான் இல்லன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் எப்படி வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? எவளாவது என்ன நடமாட விடுவாளா? இங்க யாருக்காவும் யாரும் வாழ வேண்டாம். ஏமா தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. உள்ள போங்க. நீ வாயை மூடு. ஒருத்தி என்ன காலத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிள்ளைக்கு தாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நிக்கால இசை கல்யாணத்துக்கு முன்னாடி தாதா பாய் கூட போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப ஏக்கியமானவனு கேட்க. ரெண்டு அக்கா வீட்ல இருக்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு போனவாதானே நீ? இப்படி மூணு பொம்பளை பிள்ளைல என்ன தலை குட்டியா வச்சிட்டிலட்டி. இதுக்கப்புறம் நான் இங்க வாழணும் இல்ல நான் வாழணும்னு கேட்க. அண்ணா சும்மா பேசாதீங்க. நாங்க ஒன்னும் ஓடி போய் கல்யாணம் பண்ணலையா? ஒரு படத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இங்க பாருங்க மாப்ள, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல. இல்ல நிப்பாட்டுங்க. நீங்க தான் இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. சாரிம்மா, உள்ள போமா. ஏம்மா நீ பேசாதம்மா. நீ யாரோ நாங்க யாரோ. உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நான் உன்னை பெத்தவளும் கிடையாது, உன்னை வயிற்ற சுமந்தவளும் கிடையாது. நீ பேச வேண்டாம். வாயை மூடுங்க. இப்பவும் சொல்றேன், அவ வாயை திறக்க கூடாது. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ அந்த ரவுடி பைய குடும்பம் என் வயிற்றுல பிறந்தது இல்ல. அப்படி சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. உங்க வயிற்றுல வேற நான் பிறக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் பிறந்தல இருந்தே உங்ககிட்ட தானே இருக்கேன். எப்படியுமா உங்களால இப்படி பேச முடியுது? எனக்கு அம்மா தானே, நீங்க தானம்மா. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எப்போ நீ புள்ளையில பாகுபாடு பாத்தியா? நீயே இங்க இருக்க நினைச்சாலும் நான் இருக்க விட மாட்டேன். இங்க பாருங்க, யார் அனாவசியமா பேசக்கூடாது. தங்கப்பிள்ளை வா வா. தங்கப்பிள்ளை ஒண்ணு இல்ல செல்லம். என்ன அம்மா அம்மா அடக்காடவளே. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்னு அம்மா அம்மான்னு கூப்பிடுதே. ஐயோ நான் எப்படி வெளியில தலை காட்டுவேன்? ஐயோ இந்த ஊர் உலகம் ஒண்ணு கெட்டு போனவன் டீச்சர்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எவங்கிட்டயோ பிள்ளைய வாங்கி ரகசியமா பிள்ளைய வளர்த்திருக்கான்னு தானே ஊர் உலகம் சொல்ல. நீ தத்து எடுத்தனா சொல்லு. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆமா, இது என் புள்ளதான். இப்ப என்ன பண்ணணும்? இது என் புள்ள போதுமா? அட பார்வதி, பெத்த வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. நீலாம் விளங்குவியா? நீ நாசமடா போயிருவேன். என்ன தலை கூடிய வச்சுட்டியே பாதவத்தி. ஐயோ நான் இனி எப்படி உயிர் வாழுவேன்? ஐயோ நான் சாவறதான் நல்லது. இல்ல இதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? ஏன் ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்த்தா என்னடி கேட்க? நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டேன். தாலி ஏறதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளைக்கு எப்படி தாயாக முடியும்? இந்த அக்கா தான் ஆயிருக்கல்ல. தாலி ஏறட்டாலும் இது என் புள்ளதான். இங்க பாரு, இது என் புள்ளதான். ஐயோ பெத்த வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. இங்க பாருடி, ஒண்ணு நீ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றதா முடிவு. இந்த இயலி இந்த வீட்டுல இருக்கணும்னா இந்த அனாத பிள்ளைய எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அங்கே கொண்டு விடணும். இன்னொரு வாட்டி அவனை பத்தி அனாத பிள்ளைன்னு சொன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் என் பிள்ளை புரியுதா? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சுடா. நீ கழுத்த தாலி ஏறதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்து நீ என் பிள்ளைன்னு சொல்லுவேன். உனக்காக நான் தலை குனிஞ்சு நடக்கணும். எப்ப சொல்றேன், இந்த வீட்ல நீ இருக்கணும்னா இந்த அனாதை பிள்ளை இந்த வீட்ல இருக்க கூடாது.
இன்னொரு வாட்டி இந்த பையனை பார்த்து அனாதன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் இருக்குது. அவன் எங்க பிள்ளை? வெளியில போடி அனாத நாய. என்ன சொன்னீங்க? ஏய், என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? யார் அனாத? வேண்டாமா, வார்த்தை விடாதப்ப. வெளியில போடி அனாத நாய. யார் அனாத? அவளும் அனாத. பிறக்கும் போதே தாயும் தகப்பனைய முழுங்கிட்டு வந்தா, இறக்கம் பார்த்து வளர்த்தல்ல. சிவானாதாண்டி. வேண்டாமா, அப்படி சொல்லாதம்மா. அனாத இல்லம்மா. இன்னொரு வாட்டி என் புள்ளைய பார்த்து அனாதன்னு சொன்ன. யா, அவன் என்னமோ நீ பெத்த பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவ அனாதானே. தாயின்னு பார்க்க மாட்டேன். கொலக்கலையை இதை மாத்திராத. எனக்கு எந்த பய உள்ள தேவையில்லை. ஏய் ஏய், இப்பவும் சொல்றேன், இந்த பையனை எங்க எடுத்துட்டு வந்தியோ அங்கே மரியாதையை கொண்டு விட்டுட்டு வந்துரு. இல்லன்னா உனக்கு இப்பதான் புதுசா அந்த ரவுடி பையன் கூட உறவு இருந்திருக்கு. கள்ள உறவு. ஆமா, போத்தி வளர்ந்து பேசுங்க. பார்த்தனடி, என்ன உரிமை? அப்ப நீ எந்த அளவுக்கு அவங்க குடும்பம் நடத்தி இருக்கணும். என்ன பேச்சு பேசுறீங்க? பொம்பளை பிள்ளைகளுக்கு அடக்கம் அடக்கம் வேணுட்டி. அதெல்லாம் உங்களுக்கு இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி போய் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்க போலுக்கு. போத்தி அளந்து பேசுங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. உண்மையிலே நீ அவனுக்கு தானே பத்தியா என்னமோ? யாருக்கு தெரியும்? உனக்கு இப்ப இந்த ரவுடி குடும்பம் தானே பிடிச்சிருக்கு. எல்லாம் அந்த சனினால வந்தது. எப்ப அந்த ரவுடி பையல அவ காதலிக்கான்னு தெரிஞ்சதோ அப்பவே இந்த வீட்டை அடிச்சு துரத்தி இருந்தோம்னா இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருந்திருக்கும். இறக்கப்பட்டு கண்ட கண்ட அனாதைகள்லாம் போட்டு வளர்த்தல, அதான் என் குடும்பத்தையே சொந்த சிரிக்க வச்சுட்டா அந்த இசை. நீ நாசமனா போயிடுவடி. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். உன் வயிற்றுல புழு பூச்சி கூட தங்காது. நீலாம் அவனை கயா முடிச்சா கூட நல்லாவே இருக்க மாட்டேடி. அவனை உன்னை விட்டுட்டு போயிடுவான். அவன் ரவுடி பையன் தானே. எவன் கையால வெட்டுப்பட்டு சாவானோ பாரு. கொயா முடிஞ்ச 10 நாள் நீ தாலி எடுத்துட்டு வந்து நிக்கல, நான் தங்கவே இல்லை. உன்னெல்லாம் அடிக்கல தப்பே இல்லடி. எல்லாம் ஒரு தாய். இனிமேலே என் முகத்திலே நீ முழிக்காத சொல்லிட்டேன். நீ கலங்காதம்மா. இந்த மாதிரி பாதவத்தி சாபமெல்லாம் ஒன்றும் செய்யாது. நீ நல்லா இருப்பம்மா. நீ பொம்மிம்மா பொண்ணு. உன் அம்மா குணத்துக்கே நீ நல்லா இருப்ப. ஒரு தாய். உன் வீட்டெல்லாம் வந்து இருக்கதே பாவம். என் பிள்ளைலாம் இங்க பிறக்க கூடாதுப்பா. உனக்கு வேணா அவ பிள்ளை இல்லைன்னு போகலாம், எங்களுக்கு அவ கூட பிறந்தவதான். இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? என் வயிறு பொத்துக்கிட்டு எரியுது. அப்படிதாண்டி பேசுறேன். எல்லாம் இவளால வந்ததுன்னு ஊர்ல மட்டும் ரவுடி பயிரெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டால. ஊர் உலகத்துல ஆம்பளையே கிடைக்கலன்னு போய் இந்த ரவுடி பைய போய் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டால. இப்ப என்னன்னா நீ அடுத்து இவா இவரே எல்லாரும் அங்கதான். போதா குறைக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை நான் அடிக்காரு. ரொம்ப விளங்கும். எல்லாம் நான் பெத்ததால தானே. நீ ஒன்னாசியமா பேசினா அடிக்கதான் செய்வேன். இன்னொரு அடி கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. அவிய செஞ்சலாம் சரிதான். இப்பவே சாவு கொடுக்கணும் குடி. ஆனா ஓ சவ அனாசியமா எங்களுக்கு பழிக்காது. நீ எதுக்குடி அழணும்? நீ வாழ போற இடம் கோயில். சரிக்கா, பொம்பளை பாரு. வாடி போலாம் வா. சரிங்க. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வந்த சரி, இந்த பாதவத்தி இருக்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். நீ ஏன் எழுதிட்டு இருக்க? அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி விட்டுட்டு போறதாண்டா உன்னை பார்த்துக்க கூட மாட்டேன். ஏன் எழுதுற? எதுக்கு அழுற? அதனால வேண்டாம். பாரு, உன் கூட 100 வயசு வரைக்கும் புள்ள குட்டி பேரும் பேத்தியோட வாழ்ந்து தண்டி போவேன். இதெல்லாம் நினைச்சு உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன்.
நான் இருக்கேன்டி, உன்னை வாழ வைப்பேன் சொல்றல. வா போலாம் வா. கூட்டிட்டு போங்க. ஏய்! நீ அவ்வளவு பேசுறப்ப உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை, புரியுதா? வாடி தங்கம், வா போலாம் வா. ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாத்தையும் நாசமுன்னு ஆக்குத? மரியாதையா அந்த புள்ளைய கொண்டு விட்டுட்டு வந்துரு. ஏன் எனக்கு சாபம் விடுற? குளி தோண்டி பொத்தச்சற. உங்க ரவுடித்தனத்தை வெளியில போய் காட்டுங்க. இதுக்கெல்லாம் நீ பயப்பட போறவன் நான் கிடையாது. ஏய், சொல்லிட்டு இருக்கேன்டி. இந்த அனாதை பிள்ளை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தியோ அங்கே கொண்டு விட்டுட்டு வந்துரு. என்னடா அப்பாவா? என்ன அப்பாவா? அப்பா 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 என்னம்மா? அப்பா 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 கிட்ட வா. ஏன் இதப்பா என்ன கொண்டா, நான் கொண்டு போறேன். இல்லங்க, நான் யாருக்கும் பயந்து இந்த குழந்தை கொடுக்கதா இல்ல. இவன் என் பிள்ளை, தைரியம் இல்லாம அந்த தத்தை எடுத்திருக்கேன். இப்படி பிரச்சனைகள்லாம் பயந்து என் பிள்ளை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? எல்லாம் தெரிஞ்சுதான் என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் பயப்படுறவா இந்த ஏழு கிடையாது. என்ன எதுக்கு வந்தாலும் சரி, என் பிள்ளைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இவன் என் பிள்ளை, நான் வளர்த்துக்கிடுவேன். அந்த பிள்ளை வீட்டுல இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். யாருடைய தயவு எனக்கு தேவையில்லை. என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அந்த அனாத பிள்ளை இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவன் ஒன்னும் அனாத இல்ல, என் பிள்ளை. பூச்சாண்டித்தனத்துக்கெல்லாம் பயந்து என் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வர முடியாது. அவன் என் பிள்ளை. உனக்கு இந்த வீட்டுல இருக்க இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. உனக்கு பயந்தெல்லாம் என் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு உன் கூட எல்லாம் தனியா வாழ முடியாது. என் பிள்ளைய இதே வீட்டுல வச்சுதான் நான் வளர்ப்பேன். இஷ்டம் இருந்தா இரு, இல்ல வெளில போ. எவ்வளவு தைரியம் உனக்கு! தைரியம் எல்லாமே நான் என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் உருட்டல் பாட்டுக்கெல்லாம் பயந்து நான் என் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வந்தேன்னு பார்த்தேன். அதுக்கெல்லாம் பயந்த வந்த இயல் இல்ல. என் பிள்ளை நான் தான் வளர்ப்பேன். அதான் அவளே சொல்லிட்டால, பரவாயில்ல. அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். ஓ சம்மதம் எனக்கு தேவையில்லை. கல்யாணம் முடியாம கையில குழந்தை என்னென்ன நாண்டுகிட்டு சாவ சொல்லி நீ அவ்வளவு உனக்கு அவமானமா இருந்தா வேணா செஞ்சுக்க. உனக்காகலாம் இந்த குழந்தைய கொண்டு விட முடியாது. இவன் என் பிள்ளை, என் பிள்ளை நான் எங்க கொண்டு விட மாட்டேன். நீ இப்படி பேச பேசதான் மட்டும் எனக்கு சந்தேகமே வருது. பெத்தவ கூட இந்த அளவுக்கு இருக்க மாட்டா. என்னடி இத தப்பு தானே இருந்துச்சா என்ன? பொம்பளைய பாரு பொம்பளைய. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் இந்த நிக்கார இரு நீ ஏத்துக்கிடுவாரு. நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். அப்படின்னு இப்பமே இந்த ரவுடி கும்பல் கூட கிளம்பு போ. இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்ப என் பிள்ளைய நான் வளர்க்குற நிலைமையில இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை. அதான் அவன் தான் வேறண்டிய பரவிட்டு எங்க உனக்கு வேலை? எப்ப எதை எங்க எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி வாழ வைக்காம இந்த வீட்டுல இருந்து நான் போக மாட்டேன். அவ எப்படி வாழ்வான்னு நானும் பாக்குறேன்டி. ஏன் ஜான் ஜான் வாழ்வாங்க பாரு. நீங்க போயிட்டு வாங்க, என் குழந்தை நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். எப்படினாலும் என் பிள்ளை நான் வளர்ப்பேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னடி பேசுற? என் புள்ள போதுமா? இதுக்கு மேல எனக்கு என்ன வேணாம்? காத்திருப்பீங்கல்ல? வயசுக்கும் காத்திருப்பேன். நம்பிக்கையோட போயிட்டாங்க. சரி கவின் வா போலாம். அவ இந்த வீட்டுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். மீறி ஏதாவது பண்ணுனா நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அம்மா உன்னை பாத்துக்கிடுவாங்க. அப்பா அப்பா பார்க்க வர. அப்பா ஐயோ அழகு போல சொல்றானே. குழந்தை விட்டு போக மனசு இல்லடி. அது அப்படித்தானே இருக்கும். சரி போயிட்டு வரேன். கவின் வா. இந்த பையன் அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது என்னமோ பண்ணத. சரி அப்ப வர. வா தங்க பிள்ளை, அம்மா உனக்கு சாப்பாடு விட்டுவேன். வா என் தங்க பிள்ளை வா. எத்தனை நாளைக்கு இந்த பிள்ளைங்க போட்டு வளர்க்குறேன்னு நானும் பாக்குறேன். நான் ஊசோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய நல்லா வளர்ப்பேன். அதையும் போக்கலாண்டி, போக்கலாம். நான் இருக்கேன்டி.
உனக்கு எல்லாமே நான் இருக்கேன். யார்டி சொன்ன நீ அண்ணாதனே? ஏன் பொண்டாட்டிடி? இப்ப பாரு, கிங்ஸ்டன் ராஜா வம்சம் நீ. கிங்ஸ்டன் ராஜா மருமகாடி நீ. கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். என்னம்மா என்ன? என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? உன்னை எங்க நீ போவ? என் உசர நீ தானே. உன்னை விட்டுட்டு நான் எங்க போயிடுவேன்? என்னை பாதியில தவிக்க விட்டுட்டு இங்க போயிட மாட்டீங்களே? ச்சே, அப்படியே போக வேண்டிய சூழல் வந்தாலும் கூட்டிட்டு போயிடுவேன் நீ. அப்படி விட்டுட்டு போக மாட்டேன். இங்க பாரு, நல்லா வாழும் குழந்தை குட்டியோட. ஏய், நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? நீ யாருங்கிறது மறந்துட்டியானே? வருத்தப்படாதானே? சே, பயமா எனக்கா? இவ கண்ணில் கண்ணீரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு பயமா இருக்கும். இங்க பாருடி, நான் இருக்கேன். இங்க பாரு, யார் சொல்ல நல்லதுன்னு. உனக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கும் உனக்கு தெரியும்ல? எங்க வீட்டு வம்சம் இளவரசி. அல்லாதடி. எல்லாம் வேதனைப்படுறான் பாரு. அழாதடா, பார்க்க முடியல. அழாத. சரிங்கண்ணா. கண்ணீரை நான் மாற்றுவேன். நான் இருக்கேன். அழாதீங்க. நீ அழாத. சரி. நீ எப்படி அனாதை ஆக முடியும்? நான் இருக்கேன்லடே. நான் இருக்கேன்ல. மாமான்னு நாங்க இருக்கோம். அத்தை மாமான்னு அப்பா அம்மா இருக்காங்க. எல்லா உறவும் உனக்கு இருக்குது. எந்த உறவும் உனக்கு இல்ல. அதை விட எல்லாத்துக்கும் மேல உங்க அக்கா உனக்கு தாயா இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? உண்மைதானே? உங்களுக்காக தானே உங்க அக்கா இவ்வளவு பாடம் வச்சுட்டு இருக்காங்க. உங்க அக்காவே உனக்கு தாயா இருக்கா. வேற யாரும் உனக்கு தாயா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். என்ன? சரி. முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் சுகமே. சரி, கார்ல போய் உட்காரு. பாரு, நீங்க வரலையா? நீ போய் உட்காரு. வாரு. தெரியல. நீங்களும் வாங்கல. நீ போய் உட்காரு. நான் இப்போ வந்துடுவேன். ஓகே? சரி. அண்ணே, என்ன கிங்ஸன்? அந்த குழந்தை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஆகுதா? ஆமாடா, அது நம்ம அப்பான்னு கூப்பிடும்போது என்னமோ பண்ணதான் செய்தே. எனக்கும் தானே. எனக்கு அங்கதானே சந்தேகமா இருக்கு. என்னடா சொல்ற? அந்த குழந்தை பார்த்தா நமக்கு என்னமோ பண்ணதுங்கிறதுக்காக நான் சொல்லல. அது நம்ம அப்பான்னு கூப்பிட்டதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்க அத்தனை பேர் இருக்கும் போது நம்ம 3 பேரையும் கரெக்டா எப்படின்னு அப்பான்னு சொல்லிச்சு. குழந்தை நான் சொல்லிருக்குமா இருக்கும். அந்த குழந்தை நம்ம முத வாட்டி பார்த்த மாதிரி தெரியலையே. அது எப்படி? நீ நான் அண்ணே பார்த்தோட கையை போடுது, நம்ம கிட்ட வருது. எப்படி? புதுசா ஒரு குழந்தை யாருக்கிட்டே அவ்வளவு லேசெல்லாம் போகாதுன்னு. முத சேரவே சேராது. அதே மாத்தி மாத்தி நம்ம கிட்ட வரான். அதே இயலனியோ இல்லைன்னா இசையோ கூப்பிட்டா போக மாட்டேங்கிறான். அது எப்படின்னு? அவங்க தானே தூக்கி வளர்த்துருக்காங்க அப்படின்னாலும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அது நம்மள அப்பா அப்பான்னு சும்மாலாம் கூப்பிடல. அப்படி எல்லா குழந்தையும் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடாது. அவன் என்கிட்ட உங்ககிட்ட வரான், உங்ககிட்ட இருந்து அவன்கிட்ட போறான். மாத்தி மாத்தி நம்ம கிட்டே வரான். இன்னொன்னு இந்த குழந்தை பார்த்தா எனக்கு ஏதோ அடுத்த குழந்தை பார்த்த மாதிரி எந்த ஃபீலும் வர மாட்டேங்குது. புள்ள தூக்குடா. இந்தா தூக்கிட்டு வரேன். என்ன பண்ற கவின்? கவின் குழந்தை கொண்டா. கவின் குழந்தை கொண்டா. பாத்தியானே? அதானே. யாருமாப்பா? நான் அப்பாவா? நான் யாரு? அதானே எனக்கும் சந்தேகமா இருக்கு.
நான் யாரு? என்ன கவின் குழந்தை பிடிங்கிட்டு வந்துட்ட? கொண்டா ராஜா, இங்க வா. அப்பா. இப்படி ராஜா சாப்பிடட்டையா? ராஜா வா சாப்பிடலாம் அப்படியா? அப்பா. என் தங்கம், என் வைரம், என் தங்க பிள்ளை மணி என்ன மனம் நடக்குது? என் மேல மணக்க மாதிரியே நடக்கு. என்ன சொன்ன? ஆமாண்ணே, என் மூளை மாந்து பாரு, நம்ம மேல ஸ்மெல் வந்த மாதிரியே வருது பாரு. அதே நீங்க மாத்தி மாத்தி தூக்கி வச்சிருக்கீங்கல்ல, உங்க செந்து மனம் தான் அப்படி மணக்குது. ராஜா வா. இசை தானே இந்த குழந்தைய தத்துட்டு இருந்தா? ஆமா. ராஜா வா போலாம். அண்ணே, இசைக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்குண்ணே. என்னடா சொல்ற? இசைக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, ஆனா அவளுக்கு அது நம்ம குடும்ப விஷயம்னு தெரியல. அவன் மெச்சூர்ட் இல்லாம இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குண்ணே அவகிட்ட. எப்படி நான் கரெக்டா இந்த குழந்தைய தத்து எடுத்துட்டு வந்தா? அவனுக்கு சொல்லும்போது கேட்டீங்களாண்ணே? யாரோ அவசரமா வர சொன்னாங்க, குழந்தைய கையில கொடுத்தாங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? ஆமா. சரிண்ணே, ஈல நீ உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது நம்ம குடும்பத்தை பத்தி நீ சொல்லியிருக்க? சொல்லியிருக்க. ஏதாவது சாக்கானாங்களா? எதையாவது நீ ஒப்பனை சொல்லிட்டியாண்ணே? நான் எதையும் ஒப்பனை சொல்லலடா. இல்ல, அது எப்படி நான் இப்படி சொல்ல முடியும்? சொல்ற நிலைமையில எதுவுமே இல்லையே, நான் எப்படி சொல்லுவேன்? ஏல நீ ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணே. ஏல நீக்கும் ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்ப சொன்ன ஆபத்துன்னு நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னமோ இருக்கு. இருண்ணே, நான் இசை கிட்ட கேட்கிறேன். இப்போ அவசரப்பட்டு இசை கிட்ட எதுவும் கேட்காத. ஒரு நாளுக்கு மனநிலை எதுவும் பாதிச்சிட போகுது. இப்போ எதுவும் கேட்காத. ஆமாடா, அவ சின்ன பிள்ளை இருக்கும் போது இதான் நடந்திருக்கு. மெச்சூர் இல்லாத வயசுல அந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அவளுக்கு ஏதாவது புரிஞ்சிருந்தாதான் இப்ப நம்மளுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாள். அவ அந்த அளவுக்கு முட்டாள்லாம் கிடையாது. அது அறியாத வயசுல ஏதோ நடந்திருக்கு. அதனால அவ பெருசா எடுத்துக்காம இருக்கா, அவ்வளவுதான். அது அவளை சொல்லும் போது தெரிஞ்சுக்கலாம். அவசரப்பட்டு ஏதாவது கேட்டு உண்மையா அவ ஏதாவது சொல்லிட்டானா வேண்டாம், விட்டு. குழந்தை தானே, எதுக்கிட்ட தானே இருக்கு, அவ பாத்துக்கிடுவா. வா, எனக்கு அந்த குழந்தை வேணும்னு. எனக்கு அந்த குழந்தை வேணும்னு. பாவிகளா, உனக்குள்ள ஈர இருக்கவே இல்லையா? உனக்குள்ள ஈர இருக்கவே இல்லையா? அவனுக்குதான் இவளுக்கு யாரோ ஒருத்தங்க. ஆனா நீ பெத்தூர் தானையா, அவனுக்கு ஈவ இருக்க இல்ல. எப்படி நாளின் வா புள்ள தானையா? அது என்னையா முதல் தரத்து பிள்ளை ரெண்டாம் தரத்து பிள்ளைன்னு வேறு பிடிச்சு பாக்குற? அவன் என்னையா பண்ணுவா? சின்ன புள்ள, அவன்கிட்ட இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தா எப்படியா செய்வா? செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். உனக்கு ரெண்டே வழிதான் இருக்குது. ஒண்ணு, உன் கையாலே அந்த கவினை நீ கொல்லணும். இல்ல, உன் ஃப்ரெண்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ அந்த இடத்துக்கு போகணும். அப்படின்னாதான் இந்த உன் அம்மக்காரி உசுரோட இருப்பா. இங்க நடந்த சம்பவம் உனக்கு நல்லா தெரியும். அவங்க கெதிதா பாரு, உனக்கும் நடக்கும், அந்த கவினுக்கும் நடக்கும், அந்த கேசியருக்கும் நடக்கும். என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியல? அந்த ஜான் நிலைமை என்னன்னு பார்த்தல, அதேதான் கிங்ஸினுக்கும் நடக்கும். அதைத்தான் நாங்க நடத்தி காட்டுவோம். கண்ணால பார்த்தல. இப்போ உனக்கு வேற வழியே இல்லை. அந்த குழந்தை உசுரோட இருக்கணுமா, இல்ல கவினு உசுரோட இருக்கணுமா, இல்ல உன் ஃப்ரெண்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த வாழ்க்கைக்குள்ள நீ போக போறியா? என்ன செய்ய போற? உன் அம்மா உசுறு உனக்கு முக்கியமா? நீ தான் முடிவு பண்ணணும். இத்தனை வரையை காப்பாத்ததுக்கு அந்த கவினை மட்டும் போட்டு தள்ள போறியா, இல்ல எனக்கு கவின் தான் வேணும்னா இங்க இத்தனை வரையும் நீ போட்டு தள்ள போறியா? எது செய்ய போற? என்னமோ ஈஸியா வேலை கொடுத்த மாதிரி சொல்றீங்க. கவினை அவசரி, அவனை எப்படி நான் கொல்ல முடியும்? அதுக்கு தான் சொல்றேன், அந்த இசை வாழ்க்கை கெடுத்துட்டு நீ உள்ள போன்னு சொல்றேன். ஐயோ, கிங்ஸ்னை நேசிக்க மாட்டாரு, அவர் இசையை தான் நேசிக்கிறாரு. உங்களுக்கு தான் தெரியுமா அவன் மேல எவ்வளவு பாசமா இருப்பான்னு? உங்களுக்கு தெரியாது. இன்னொரு பொண்ணு சத்தியமா அவர் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. நான் எப்படி அந்த வாழ்க்கைக்குள்ள போக முடியும்? அது எங்களுக்கு தெரியும். நீ அவன் கூட போலலாம் வேண்டாம். அவன் உன்னை தொட்டுட்டான்னு தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். மிச்சத்தை நாங்க பாத்துக்கிடுவோம். ஐயோ வடபல்ல கூசரி, அவரை நான் நேசிக்கிறோட அண்ணன்.
நான் இப்படியும் பண்ண மாட்டேன். அந்த குழந்தை அந்த குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க. அது பச்சை குழந்தை. அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த குடும்பத்துல இப்ப அதான் புதுசா வந்திருக்கு. அது இசைதான் தத்தெடுத்திருக்கா போலுக்கு. ஆமா, ஒருத்தங்க கொடுத்தாங்க. அவ அப்பமா இருந்த அந்த குழந்தைய தான் குழந்தையதான் வச்சிருக்கா. ஆனா ரகசியமா வச்சிருந்தா, யாருக்கிட்டையும் சொல்லாம வச்சிருந்தா. அவங்க அக்காவுக்கு தெரியுமே, எனக்கு இப்பதான் தெரியும். அத்தா கேட்க, அது யார் குழந்தை, எப்படி இசை கையில வந்தது, அதோட டீட்டெயில் எங்களுக்கு வேணும். அதை நீ இசைக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சதானே நாங்க மேற்கொண்டு காரியங்களை பார்க்க முடியும். யாரு குழந்தைய கொடுத்தா அவகிட்ட? நீ கூடயே தானே இருப்ப. இப்பெல்லாம் மிரட்டுறீங்க. அது ஏதோ 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த பிள்ளைங்க அந்த குழந்தைய வாங்கியிருக்காங்க. இப்ப போய் கேட்டா, முடிச்சு 4 வருஷம் ஆகுது. இப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்டா, ஆய் வாய மூடு. ஐயோ கடவுளே. இங்க பாரு, ரொம்ப நாளா நீ இழுத்து பிடிக்க முடியாது. கவின் கதையை முடிக்கிறேன். அப்போதான் அந்த குழந்தையும் உசுரோட இருக்கும், ஈசையும் உசுரோட இருப்பா. ஈசையெல்லாம் நீங்க தொட கூட முடியாது. அதுக்கெல்லாம் கிங்ஸ் விட மாட்டாரு. ஆனா ஒன்ன வச்சு முடிக்கலாம்ல. அது நடக்காது. அது நடக்கவே நடக்காது. எனக்கு என்னமோ இவ பல ரகசியத்தை நம்ம கிட்ட மறைக்கான்னு தான் நினைச்சேன். அவ முடி ஒண்ணு சரியில்லை. கொடுக்கத கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லுவா. கொஞ்சம் மாதிரி பெத்தாரு மாதிரி பேசியா. ஐயோ, நானே என் பிள்ளை வரைக்கும் நாசம் பண்ணிட்டேன். ஐயோ, நீ மாளுத. எல்லா பொண்ணுன்னு நல்லவன் கெட்டவனு பார்த்தா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டுதாங்க. இப்படி அழகியான கல்யாணம் பண்ணது உன் தப்பு இல்லம்மா. ஏமாத்தி கல்யாணம் பண்ணாரு பாரு, அவர் தப்புதான். முழுசா ஒரு குடும்பத்தையே மறைச்சு உன் கழுத்தை தாலி கட்டி என்ன பகட கையா பயன்படுத்துறாரு. இங்க பார், எங்களால இந்த ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு பதவி இல்லாமல வாழ முடியாது. ஒரு அரசியல கூட எங்களை நிக்க விட மாட்டேங்கிறான். யார் யாரெல்லாம் நிக்கிறாங்க, எங்களை எதிரி நிக்க விட மாட்டேங்கிறான் அந்த கிங்ஸ். நாங்களும் எத்தனை நாள் தான் இப்படியே கை கட்டி நிக்கிறது? இந்த ராஜ்யத்தை நாங்க பிடிச்சே ஆகணும். இவனுக்கு உசுரோடு இருக்க வரைக்கும் என் தலைமுறை, என் பேர தலைமுறை கால காலத்துக்கும் அடிமையா தான் இருக்கும். இப்ப கிங்ஸ்னு, அப்புறம் அவன் புள்ளன்னு சந்ததி சந்ததியா அவன் தான் இந்த ஊர் ஆட்சி பண்ணுவான். அப்ப நாங்க எப்ப ஆள்றது? ஒரு ஊர் தலைவருக்கு கூட நிக்க விட மாட்டேங்கிறான். அவன் இருக்கிற ஊர்ல நாங்க எப்படி வாழ்றது? அவன் இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும். ஒரு சின்ன பிசினஸ் கூட எங்களால பண்ண முடியல. அந்த அளவுக்கு அத்தனை ராஜ்யத்தை பிடிச்சு வச்சிருக்கான். எங்களுக்கு மொத எதிரியா அவன் தான். இதுக்கு மேலாம் இவளுக்கு டைம் கொடுக்க வேண்டாம். கோவின் கதையை முடிக்கணும். இல்ல இவ அம்மா கதையை நீங்க முடிச்சுங்கடா. அனாதையா தெருல விடுங்க. கண்ட கண்ட ஓனாயில கொத்தி கோதரட்டும். தேடப்படுத்துறீங்க என்ன? கவினை கொள்ளுதே என்ன? கவின் ஒத்த உசுர காப்பாத்த போறியா, இல்ல உன் ஆரோக்கிய தோழி இசை உசுர காப்பாத்த போறியா, அவ தத்தெடுத்துட்டு வந்தாலே புள்ள அது உசுர காப்பாத்த போறியா, இல்ல நாங்க இசையை அவமானப்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம், அவளை அனாதையாக்கி தெருல விட போறோம், அது நடக்கணுமா? ஏற்கனவே அவ அம்மா கதையை அடிச்சு வெளியில பத்திட்டா. இப்ப அவ பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது, வளர்ந்த வீட்டுக்கும் போக முடியாது. இப்ப கிங்ஸ்லும் இல்லன்னு வச்சுக்க, அவ எங்க போவா சொல்லு? கிங்ஸ்னு விட்டா அவ எங்க போவா? நீ உன் கையால கொள்ளண்டாமா. நாங்க சொல்ற இடத்துக்கு நீ பத்திரமா கூட்டிட்டு வந்தா போதும், நாங்க முடிச்சிருவோம். இப்படிதானே ஜான் கதையை முடிச்சோம். இந்தா இருக்கானே என் புள்ள, அவன் இன்னும் மண்டையில முடி வளர்க்க மாட்டான். ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜான்டா. என் புள்ளையும் பொறியியல் படிப்பு தான் படிச்சிருந்தான். இங்க எந்த காண்டட்டுமே அவன் கொடுக்காம அவ்வளவு தான் வசப்பட்டி வச்சிருந்தான். அது மட்டுமா, இந்த ஊரையே அவன் கைவசத்தை வச்சிருந்தான். அவன் பேரை கட்டுச்சுன்னா இந்த ஊரே நடுக்குச்சு. ஜான் வாரனா பச்சை புள்ள கூட்டம் வளர்ச்சுது. அவன் உயரத்துக்கும் அவன் கம்பீரத்துக்கும் அவன் தெருவுல வாரனா அழுதுட்டு இருக்க பச்சை புள்ள கூட அமைதலாயிரும். அவன் இருக்கிற வரைக்கும் இந்த காலத்துல போட்டுக்கிற துண்டு இதை இடுப்புல தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். கழுத்துல போட விட மாட்டேன்னுட்டான். அந்த அளவுக்கு அதிகார துணி போட வாழ்ந்துகிட்டு இருந்தான். தனிக்காருல என் பசங்க மேல வரடாம கொட்டி கொட்டி கீழே வச்சிருந்தான். நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அவனை அசைக்க முடியாம இருந்தது. அப்பதான் வந்து சிக்கணும். புதைச்சிட்டோம்ல. அவன் பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு புதைச்சிட்டோம். அது அவனும் குடும்ப பழக்கம் தான்.
அதை நாங்க கையில எடுத்தோம். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படின்னா இசை மாமா மாமான்னு சொன்னது கிங்ஸின் அண்ணனா? டேய், இது மட்டும் இசைக்கு தெரிஞ்சது நீங்க யாருமே உசுரோட இருக்க முடியாதடா. இவனுக்கு கிட்ட இன்னும் பேசினா பல ரகசியம் வரும் போலுக்க. டேய், உங்களுக்கு இசைய பத்தி என்னடா தெரியும்? அவளுக்குள்ள ஒருத்தி இருக்கா, அவ இன்னும் வெளி வரல. வந்தன்னைக்கு தானடா ஆட்டமே இருக்குதே. டேய், நாங்க கண்ணால பார்த்தவங்கடா. டேய், இவ உள்ளுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டு இருக்கடா. இவள அடிங்க, எல்லா உண்மையும் சொல்லுவா. பச்சை பிள்ளைங்க மேட்டிட்டு இருக்கீங்க. நானும் கவனிச்சேன். இவ உள்ளுக்குள்ள என்னவோ பேச சிரிச்சா. ஏய், என்ன சொல்லு? நானும் கவனிச்சேன். ஏதோ சொல்லி சிரிச்சா. அவளை விடுங்க, அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன விவரம் தெரியும்? இப்ப என்ன, நான் கவின போடணும், அவ்வளவுதானே? கொல்லணும். கொன்னாதான் மத்த எல்லாரும் இங்க உசுரோட இருக்க முடியும், புரியுதா? கவின் கதையை மட்டும் அதை முடிச்சிடேன். அப்புறம் எப்படி எப்படி அந்த குடும்பத்தில் இருக்காங்களா அழிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்க அழிச்சுக்கிடுவோம். அவன் தான் ரொம்ப துள்ளுதான். இப்போ இளங்கன்று பயம் அறியாதுல்ல, அதான் ரொம்ப ஆடுதான். அவன் சின்ன பையன், அவனையே இப்படி கொள்ளது கழிறீங்க. சின்ன பையலா? போக்க நேரம் என் கழுத்து சீவிரன்னு என்ன பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு உன் புருஷனை விட அவன் ரொம்ப முக்கியமா போயிட்டான். எனக்கு ஒண்ணு புரியல. அந்த குடும்பத்துக்கு தானே நீங்க சம்மந்தி ஆகணும். அதே குடும்பத்துல உள்ளவன் தானே கவினும். ஏன் அவனை கொல்ல நினைக்கீங்க? ஏன் அவன் மூலமா அந்த குடும்ப ராஜ்யத்தை எடுக்க முடியாதா? முடியாதே. அவனாலையும் சாமாலையும் அந்த குடும்ப ராஜ்யத்தை எடுக்கவே முடியாதே. பொம்மி ரொம்ப புத்திசாலி. எங்க ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனா ராஜ்யம் பத்திரமா இருக்குமோ அங்க கரெக்டா கொடுத்துட்டு போயிருக்கா. அவங்கிட்ட இருந்து அந்த ராஜ்யத்தை பறிக்கிறது அவளை ஈஸியான காரியம்லாம் இல்லை. அவங்கிட்ட இருந்து அந்த ராஜ்யத்தை பறிக்கணும்னா அவன் அவனா இருக்க கூடாது. அவனா இருக்கிற வரைக்கும் அந்த ராஜ்யத்தை நாங்க பிடிக்கவே முடியாது. அவன் தண்ணில மறக்கணும், அவன் அவனையே வெறுக்கணும். இந்த ராஜ்யமே வேண்டானே கோட்டி பிடிச்சி இந்த ஊரை விட்டு அவன் ஓடணும். அவன் கோட்டி பிடிச்சி இதே ஊரை சுத்துறதை என் கண்ணால பாக்கணும். அதனால அவனுக்கு பக்க பலமா இருக்கிற ஒவ்வொருத்தரையா தூக்கிக்கிட்டு இருக்கான். அதுல முத பழித்தா ஜானே. அவன் போனதுக்கு அப்புறம் இவனும் மேல வர மாட்டானுங்க. சின்ன பயிலுவ அதோட ஸ்டாப் ஆயிருந்தா அவன் கதையை நாங்க முடிச்சோம். என்ன தலையை எடுத்துட்டோம்னா வாலெல்லாம் அடங்கி நினைச்சா அண்ணன் தம்பி 3 பேரும் சும்மா ஆளு மர விழுது மாதிரி எழுந்துச்சு நிற்கானுங்க. எஞ்சில ஒரு துளி பயம் இல்லாம அண்ணன் தம்பி 3 பேரும் சும்மா ஆளு மர மாதிரி எழுந்துச்சு நிற்கானுங்க. அந்த ஜான கொடூரமா கொண்டு நட்டு வீதியில பேசினான். அத பார்த்து இவங்க 3 பேரும் அண்ணனுக்கு நடந்ததான் நமக்கு நடக்கணும் பயத்துல வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்சோம். நாங்க நினைச்சதை விட சும்மா பணம் மாதிர மாதிரி வளர்ந்து நிக்கிறானுங்க. அண்ணன்காரனுக்கு இப்படி ஆகி போச்சுங்கிற பயமோ துக்கமோ எதுவுமே இல்லாம சும்மா கம்பீரமா விளாண்டுகிட்டு இருக்கானுங்க. உயிர் பயனா அவனுக்கு இல்லல்ல. உயிர் பயம் ஒரு துளி கூட அவன்கிட்ட இல்ல. அதான் மறுபடியும் பயத்தை காட்டணும். அந்த ஜான கொண்டு வீசின மாதிரி இந்த கவினியும் கொண்டு வீசிட்டா கண்டிப்பா இந்த கிங்ஸ் நோசாம பயந்து நடந்து ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க ராஜ்யத்தை இங்க ஆரம்பிக்க முடியும். நேத்து வந்த சுண்டைக்கா பையன் அகஸ்டின் அவன் வந்து ராஜ்யத்தை அமைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். சரின்னு அவன் கதையை ஈஸியா முடிச்சிடலான்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு பட்டாளமே இருக்குது. அவனை ஊதி பறக்குனா அந்த பொம்மி பார்த்து வச்சிருக்க வேலை. இவனுக்கு நடக்கத பார்த்து அவன் ஆட்டோமேட்டிக்கா பாம்பை பார்த்து ஓடி போகணும். இப்ப உசுர கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது இவனுக்கு தானே. இவனுக்கு நடக்கத பார்த்து அவன் பயந்து ஓடணும். அந்த அளவுக்கு நாங்க பண்றோம். அகஸ்டின் மேல நீங்க கை வைக்க முடியாது. ஏய், பாதுகாப்பு கொடுக்கிறது கிங்ஸ்னு அத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, அகஸ்டின் என்ற மாணிக்கம் இசையோட ஃப்ரெண்ட். கொன்னுருவா. ஏய், இப்படி என்ன சொன்ன? அப்பா இவன் உடனே ஏய் என்ன சொன்ன நீ? டேய், இவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கே. ஏய், இப்போ என்ன சொல்ற நீ? நான் என்ன சொன்னேன்? அவன் ஏதோ பயத்தில் உளறிப்பா. நீ கவினை கொன்றுமா. கூடிய சீக்கிரம் 2-3 நாள்ல கவினை கொன்றது. அம்மா, இங்க என்னதாம்மா நடக்குது? ஜான் எதுக்குமா இவங்க கொல்லணும்? ஜானுனா
நான் 12th படிக்கும் போது இசை ஒருத்த தூக்கி சமைப்பாரு அவர் தானம்மா. கத்தாதடி, ஒட்டு கேட்டான்னு கேட்பானுங்க. சொல்லுமா. அவன் தாண்டி. அம்மா, அவங்களை எதுக்குமா இவங்க கொல்லணும்? அது ஒரு காரணம் இருக்குடி. நீ 12 படிக்கும் போது உங்க ஸ்கூல்ல ஒருத்தி வேலை பார்த்தால ரேபி. ரேபி டீச்சரே, அவ வேற யாரும் இல்ல. யாரு? இந்த நின்னானுங்கள படுப்பாவி பயில இவங்களோட கடைக்குட்டி தங்கச்சி. இந்த நின்னாலே பாதவத்தி, இவ வயிற்றுல பிறந்த புள்ள. அது குணம் நல்ல குணமா, ரொம்ப நல்ல பொண்ணு. குணவதி. என்ன சித்தி மாதிரி பார்க்க மாட்டா, சொந்த அம்மாவா தான் பார்த்தா. நீ அவ தங்கச்சின்னு தெரியும், ஆனா காட்டிக்க மாட்டா. அக்காவம்மா, உங்க அப்பனுக்கு பிறந்தவாதாண்டி. அந்த பொண்ணு ஜானு ஒருத்தர் விரும்பினாங்க. எனக்கு தெரியுமா, ஆனா அதுக்கப்புறம் அந்த டீச்சரை காணுமே. அது எங்கம்மா இப்ப இருக்கிறேன்? என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணு ஜான விரும்பின, அதை தான் வீட்லயும் வந்து சொன்ன. வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சு ஜானு அன்னைக்கு இசையை கொட்டுக்கிட்டு தான் எங்க பொண்ணு கேட்க வந்திருந்தான். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அந்த ஜானு அவ இசையை கையை பிடிச்சி கொட்டுட்டு தான் வந்தான். அவளை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் அங்கதான் இருந்தேன். அவளும் மாமா மாமானே அவங்கிட்ட தான் நின்றுகிட்டு இருந்தா. இம்மா, அவர் தான் வீரனாச்சே, எப்படிமா இவனுங்க கொண்டானுங்க? கோல பயிலுக. அவன் மாவீரன், அந்த ஜான் மாவீரன். நேருக்கு நேரு கொல்ல முடியாதுன்னு அவன் மூதுகளை குத்திட்டானுங்கம்மா. என்னம்மா சொல்ற? இன்னைக்கு ஒன்ன எப்படி பகடக்காயா பயன்படுத்துறானுங்களோ அப்படிதான் அன்னைக்கு அந்த பொண்ணையும் பகடக்காயா பயன்படுத்தினாங்கம்மா. இவனை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கதே ஒரு உயிர் இல்லாத ஜடம் மாதிரி அவன் தேவைக்கு தான் பயன்படுத்துவானுங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ரெபி டீச்சருக்கு என்னம்மா ஆச்சுதே? அப்ப நான் அங்கதாம்மா இருந்தேன். வீட்டுல எப்பவும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்தது. அந்த பொண்ணு எவ்வளவோ போராடி பார்த்துச்சு. இவனுக்கு பண்ணின ஒரு கொடூரமான கேவலமான செயலை கேட்டா ரத்தமே உறைஞ்சு போயிடும். அந்த ரெபி பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. ஜானை பழி வாங்கிறதுக்காகவோ இவ ஜானை காதலிச்சிட்டாங்க ஒரே காரணத்துக்காகவோ இப்படி பண்ணுனா நிச்சயமா ஜானை பழி வாங்கின மாதிரி ஆயிருங்கிறதுக்காகவோ அவனு பண்ண ஒரு கேவலமான வேலை. ஜான் அன்னைக்கு தான் வந்து மிரட்டிட்டு போனான். இவன் என் மனைவி, முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், என் தம்பி மார்க்கிட்டலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனான். அன்னைக்கு அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கணும். ஒன்றும் ஆகாதுன்னு நம்பி விட்டுட்டு போனானுங்கம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நம்மளை மீறி எதையும் பண்ணிட மாட்டானுங்க அப்படிங்கிற முரட்டு தைரியத்தில் அந்த பையன் மிரட்டிட்டு போயிட்டான். ரெபியும் அதான் வந்து சொல்லிட்டு போயிட்டாரே, இனி ஜான் தான் தான் புருஷனு, அவ்வளோ அதை பெருசா எடுத்துக்கல. இப்போ என்ன நம்மளை பண்ணிடுவாங்கன்னு அந்த பொண்ணு அசால்ட்டா இருந்தா. எனக்கு தெரியும், என் உள் மனசு சொல்லிச்சு எனக்கு ஏதோ அந்த பிள்ளைய பண்ண போறானுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாதவத்தியான அந்த பிள்ளைய அன்னைக்கு தப்பிச்சிருன்னு சொன்ன பிள்ளையான தோணுச்சுமா. ஆனா அன்னைக்கு நான் வைத்திருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு பண்ணுங்க. நீயும் சின்ன பொண்ணு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால நானும் அமைதியில இருந்துட்டேன். இவங்க தோட்டத்துல நிறைய விதவிதமான நாய்களை போட்டு வளர்ப்பானுங்க, முரட்டாட்டமான நாய்களை போட்டு வளர்ப்பானுங்க. அந்த நாயை காவல் காக்குற ஒரு முரட்டு பையன் 50-60 வயசு இருக்கும். அவனுக்கு இந்த புள்ளைய யாரையாக்க பார்த்தானுங்கம்மா. என்னம்மா சொல்ற? இவனுங்களாம் சாதாரண பெரியவர்கள் கிடையாதுமா, இவனுங்களாம் அரக்கனுங்க. இப்ப வந்து நின்னுட்டு போறல, இவெல்லாம் அரக்கி. உங்க அப்பா இசையை எதுக்கு இன்னும் விட்டு வச்சிருக்கான், உன் கூட எதுக்கு பழக விட்டுருக்கான்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளை நேரம் பார்த்து தூக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இசைக்கு பாதி விஷயம் தெரியும், ஆனா அவ தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் எனக்கும் தெரியல. அந்த பொண்ணை அங்க கொண்டு விட்டுட்டானுங்கம்மா. அந்த நாயி. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அந்த பொண்ணு இருக்கிற தெரியாம ஆக்கி கொண்டுட்டானுங்கம்மா. அப்ப இது எதுவும் கிங்ஸின் வீட்டுக்கு தெரியாதா? தெரியக்கூடாதுன்னு தானம்மா எல்லாமே இப்படி பண்ணினதே. அப்ப ஜான் மாமாவை எப்படிமா கொண்டானுங்க? அதம்மா எனக்கும் புரியாத புதிரா இருக்கு. ஆனா கண்டிப்பா கொன்னது இவனுங்க தான், அது மட்டும் எனக்கு தெரியும். அது எப்படிமா கிங்ஸி குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாம இருந்ததே? தம்பி மாதிரி தானே, பரவ சொல்லலாம் நினைச்சிருக்கலாம். இவனுக்கு இப்படி கொல்லுவாங்கன்னு அந்த பையனுக்கு எப்படிமா தெரிஞ்சிருக்கும்? தனக்கு தெரியாத சண்டை பயிற்சியா இல்லைன்னா கலையா? நம்ம எப்படி கொல்ல முடியும்னு நினைச்சிருக்கலாமே. இந்த பையன் நல்ல சண்டை போடுவான். அதாம்மா கேட்க, நானே பார்த்திருக்கேன் சண்டைய. அப்படி இருக்கும்போது இவனுக்கு கோல எப்படிமா கொல்ல முடியும்? தெரியலம்மா, ஆனா இவனுக்கு தான் கொண்டானுங்க, எனக்கு அது தெரியும். இப்ப நீ இவனை சொன்ன வேலையை செய்யலன்னா அந்த ரெபி பொண்ணுக்கு நடந்ததா உனக்கும் நடக்கும். நான் வேணா செத்துட்டு மாமா, எனக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா, இது வரைக்கும் தான் நான் பயந்துட்டு இருந்தேன், இனி எனக்கு பயம் இல்லை. கவினம்மா, கவினை கொல்லுவேன். அவன் செத்தாலும்
சத்தியமா சொல்றேம்மா, அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுமோ அத்தனை நான் பண்ணுவேன். இன்னொன்னு, அம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஈஸி சாதாரணமான பொண்ணுலாம் கிடையாதும்மா. அது இவனுங்களுக்கும் தெரியும். என்னம்மா சொல்ற? அவன் அன்னைக்கு அங்க தாண்டி இருந்தா. அங்கதான் இசை இருந்தானா? அப்படின்னா அப்ப எப்படியா எங்க வீட்டுக்கு இவ்வளவு நாள் வந்து போயிருந்தா? எங்க அப்பாவே எதுவுமே பண்ணாம இருக்கா? சாதாரண நடந்துக்கிட்டதாலே. அப்ப அவகிட்ட இருக்க குழந்தை, அது யார் குழந்தை? ஒருவேளை ரெபி அக்கா குழந்தையா இருந்தா? என் அக்கா குழந்தையா இருந்தா? இசை ஏதோ பெரிய ரகசியத்தை மறைச்சிருக்கா. என்கிட்டதான் மறைப்பா, ஆனா ஜபா கிட்ட எதையும் மறைக்க மாட்டாளே. ரொம்ப பலமா யோசித்த மாதிரி இருக்குது. பாடி 2 அடி. சரியான மிரட்டல் போலுக்கு. உங்க பெரிய வீட்டுக்கு வந்திருக்க, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா? இசைதான் சொன்னா. அப்ப இசை ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்ட அப்படிதானே? அவ ஆரம்பிச்சு பல நாள் ஆகுது. நீ வா, நேரம் ஆகுது. அவ தனக்கான ஆள் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தா. எப்போ கிங்ஸ்னு கிடைச்சானோ அப்பமே அவ பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டா. அது உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? தனியாளா போராட முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவ அப்படி இருந்தா. கிங்ஸின் ராஜா எப்போ அவளுக்குன்னு உறுதியானதோ அப்பமே அவ பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கானா? சும்மாலாம் வரல. குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியுங்கனால இது வரைக்கும் வந்திருக்கா. பாப்போம், அவன் நல்லது நினைச்சிருக்கா. நல்லதே நடக்கணும். இங்க பாரு, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு. ஓ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, உனக்கு எல்லா விஷயம் தெரியும், இந்த கும்பலுக்கு தெரியும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. போற உசுரி எப்படி போனா என்னட்டி? போகணும்னு இருந்தா போய் தான் ஆகும். விடு விடு. எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லை. எப்பனுக்கு ஆம்பளை பையனா பிறந்திருந்தா என் அக்கா தங்கச்சி நான் கரையேற்றிருப்பேன். அதை கிட்டத்தட்ட இப்போ 4 அக்கால கரையேற்றுற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். அது கிங்ஸும் கூட சேர்ந்தனால அந்த வேலை முடிஞ்சிட்டு என் கடமை நான் முடிச்ச மாதிரி தான். இனி நான் போனாலும் கவலைப்பட மாட்டேன். ஓர உசிரி இசைக்காக போயிட்டோம். விடு. என்னத்தான் அப்பாவி மாதிரி இவனுக்கிட்ட நடிச்சாலும் வேலை நடக்காத போலுக்க. உன்கிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும். என்ன? இங்க வேண்டாம், வா எங்க வீட்டுக்கு போலாம். நான் வந்தேன், உங்க அப்பா உங்க அண்ணன் மாதிரிலாம் பார்த்தானுங்க. கண்டிப்பா பார்த்துருப்பானுங்களோ? கண்டிப்பா பார்த்துருப்பானுங்க. வா. அதனால ஏகப்பட்ட மர்மம் இருக்கும் போலுக்கட்டி. அத்தை அவிக்க முடியாத பெரிய பெரிய மர்மம் முடிச்செல்லாம் இருக்குட்டி. இன்னொன்னு தெரியுமா? நமக்கே தெரியாத ரகசியம் அந்த கிங்ஸ் பை குடும்பத்துக்கு இருக்குது. பயவுளில் வாயை திறக்க மாட்டேக்கானுவேன். நாம தான் வாயை திறந்திருக்கோம், அவனை வாயை திறக்க மாட்டேக்கானுவேன். அதான் ஒரே குழப்பமா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா, இந்த பையில ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கானு வட்டி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவரு என்ன படா படுத்துறானுங்க. அப்போ பெரிய வேலை உண்டு கொடுத்துருக்கானுவலா? அத்தி சரி, அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிடாம பார்த்து வா. சத்தியமா சொல்றேன் மட்டி, கிங்ஸின் குடும்பத்துக்குன்னு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்னமோ மறைச்சு வச்சிருக்கானுங்க. அதை இவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்குதா மட்டி இப்ப இந்த மாதிரி வேலை ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்கானுங்க. இவங்களை ஆட்டி படைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் மரண பீதியில் அலைதானுங்களோ. ராஜா, சிங்கக்குட்டி, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை. சிங்கக்குட்டி அசராமன் இல்லடா. அப்படியே அப்பா 2 பேரும் போவோம், நின்னுகிட்டே வரணும்டா. ஏய் சிங்கக்குட்டி, அசராமன் இல்லையா? ஊவா சொல்றது பாரு. ஊவா. டேய் இங்க பாரு, அப்பா பாரு. எஸ் குட்டிடா நீ.